கரூரில் இறந்து போனவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் செய்யப்படுகிற எந்த உதவியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கவில்லை. தமிழ்நாட்டில் அநேகமாக நமது எந்த அரசியல் கட்சியும் மக்களும் எதிர்க்கவில்லை. அரசு வேலை என்பது ஒரு கொள்கை வழியாக இருந்தால் அல்லது ஒரு கொள்கை வகுக்கப்பட்ட ஒரு கைட்லைன்ஸ் இருந்தால் பரவாயில்லை. அது இல்லாதவரை கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும். அரசு நிறுத்த வேண்டும். அதை மீண்டும் சொல்கிறோம், எந்த துயர் சூழலில் துயர் சம்பவங்களில் மனிதர்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு தரப்படுகிற மனிதாபிமான உதவியை நாம் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. அது வேறு. ஆனால் அரசு வேலை என்கிற போது அதற்குரிய ஒரு கைட்லைன்ஸ் அல்லது ஒரு கொள்கை தேவைப்படுகிறது. அது ஒழுக்கப்படுகிற வரை அரசு கருத்தறிய வேண்டும். கொள்கை வகுத்த பிறகு ஒரு கைட்லைன்ஸ் உருவாக்கிய பிறகு இது போன்ற நிகழ்வுகள் எங்கு நடைபெற்றாலும் அரசின் இந்த முயற்சிகள் ஏற்படுவதுதான். அதுவரை அரசு பொறுத்திருக்க வேண்டும். பரவாயில்ல, ஒரு கருத்துக்கள் பகை போல் இல்லாமல் நல்ல சொல்லாடுவ அடர்த்தியாக சொல்லப்படுகிற இந்த மோதல் வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் நேற்று தான் இந்த காவிரி பிரச்சனையை துவங்கியிருப்பதாக அவர் கருதுகிறார். அவர் கொஞ்சம் நேரம் கிடைக்கிற போது அந்த வரலாற்றை படிக்க வேண்டும். இது ஏற்கனவே பல ட்ரிபியூனல், பல நீதிமன்ற தீர்ப்பு, பல்வேறு பேச்சுவார்த்தைகள், உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் எல்லாம் இருக்கு. நம்ம நீருக்காக இயங்குகிற பகுதி நம்முடைய பகுதி. நம்முடைய மின்சாரத்தை இந்தியாவுக்கு கொடுக்கிறோம். நம்ம ஒருபோதும் நெய்வேலியில் உற்பத்தி ஆகிற மின்சாரம், தமிழ்நாட்டின் பல பகுதியில் உற்பத்தி ஆகிற பொருள் இன்னொரு மாநிலத்திற்கோ இன்னொரு நாட்டிற்கோ கூடாது என்று ஒருபோதும் தமிழ் மக்கள் யாரும் சொல்லவில்லை. இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் இந்திய தேசியத்திற்கும் அது நல்லது. ஆனால் நீருக்காக இயங்குகிற பூமி தமிழ் பூமி. கர்நாடகத்திற்கு, கேரளாவிற்கு, ஆந்திராவுக்கும் நீர்பிடிப்பு இருக்கிறது. நம்மிடம் அந்த நீர்பிடிப்பு இல்லை. எனவே அவர்கள் பேச்சுவார்த்தையின்படி, நீதிமன்றம் தந்திருக்கிற தீர்ப்பின்படி, ஏற்கனவே எட்டப்பட்ட தீர்வின்படி நடந்து கொள்வதுதான் நல்லது. உடனடியாக அவர்கள் காவிரி நீரை விடுவிக்க வேண்டும். மேகதாது அணையை கட்டக்கூடாது, நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சேமிப்பு திட்டம், நீர் சேமிப்பு திட்டம் இந்தியாவில் எங்கேயும் இல்லை. அவங்க கிட்ட கூட அந்த திட்டம் இல்லை. இப்போ நீர் சேமிப்பு குறித்து உலகம் புதிய சிந்தனைகளை துவக்கியிருப்பது என்பது உண்மைதான். அது குறித்து நாம் சிந்திக்கலாம். மழைநீரை பாதுகாப்பது, நதிநீர்களை பாதுகாப்பது, ஏரி குளங்களை பாதுகாப்பது, இவையெல்லாம் நீண்ட கால திட்டம். இதை நாங்கள் மறுக்கவில்லை. தமிழ்நாட்டிலும் அறிஞர்களுடைய சிந்தனையில் அது இருக்கிறது. நாம் அதை மறுக்கவில்லை. பிரச்சனை அதுவல்ல. தண்ணீர் எங்களுக்கு வேணும். டெல்டா வாடி இருக்கிறது. இது ஜீவாதார பிரச்சனை, உயிர் பிரச்சனை. எங்களுக்குரிய நீரை கொடுங்கள் என்றால் எங்களுக்குரிய உபதேசங்களை நீங்கள் தருகிறீர்கள். எங்களுக்கு தேவை உபதேசம் அல்ல, அறிவுரைகள் அல்ல, தண்ணீர். அதை கொடுங்க. மாணவர் பாதிக்கிற பிரச்சனைகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த தனியார் கல்வி நிறுவனங்களில், தனியார் மருத்துவமனைகளில் கொள்ளை லாபங்களுக்கு முடிவு கட்டணும். சிறு கல்வி நிறுவனங்கள் துவங்கி பெரிய கல்வி நிறுவனங்கள் வரை லாப வேட்கைக்கானதாக மாறிவிட்டது. இது நமது அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குள்ளாக்கிவிடும். கல்வி சமத்துவமானது, சமமானது, அனைவருக்குமானது. அந்த அரசியல் சாசனத்தின் இலக்கை இது சிதைக்கும். எனவே இது குறித்து ஆட்சியாளர்கள் சிந்திக்கணும். எனவேதான் நாங்கள் ஒரு விடுதலை சிந்தனைக்கு நாடு மாற வேண்டும் என்கிறோம். கல்வியும் மருத்துவமும் அரசின் பொறுப்பு. கல்வியும் மருத்துவம் எப்போது அரசு தரதாக்கிக் கொள்கிறதோ அப்போதுதான் மக்கள் நல அரசு என்பதும் முழு பொருள் அர்த்தப்படும். அதுவரை ஒரு கேள்விக்குறிதான். உள்ளபடியே நமது அரசு பள்ளிகளின் ஆசிரியர்கள், அரசு மருத்துவமனையின் மருத்துவர்கள் மிகச் சிறந்தவர்கள். நீங்க இந்தியாவிலேயே கொரோனா காலத்தில் 1,00,000 பேருக்கு மருத்துவம் பார்த்தது சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி மருத்துவமனை. உலகத்திலே எந்த மருத்துவமனையும் இல்லை. தனியார் மருத்துவமனை இழுத்து முடித்தாங்க. அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தான் மகத்தான சேவை புரிந்தார். இதன் பொருள் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களை நாம் எளிதில் கடந்து செல்கிறோம் என்று பொருள் அல்ல. நாம் அவர்களை மதிக்கிறோம். ஆனால் அங்கே லாப நோக்கு, இங்கே மனித உயிரை பாதுகாப்பதுதான் நோக்கு. அதுபோன்ற எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் தனியார் பள்ளிக்கூடங்கள் என்பது லாப நோக்கு தான். அங்க திறமையான ஆசிரியர்கள் இருக்கக்கூடும், நிர்வாகம் இருக்கக்கூடும், அது வேறு. ஆனால் நோக்கம் என்ன? ஆனால் அரசு பள்ளிக்கு அவ்வாறு அல்ல நோக்கம். லாபம் அல்ல, கல்விதான். எனவே தனியார் சிறந்த கல்வி நிறுவனங்களை நடத்துகிறார்கள் என்றாலும், என்பதாக எடுத்துக்கொண்டாலும், அதை காட்டிலும் பல மடங்கு சிறந்த கல்வி கட்டமைப்பை
அரசால் செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. ஒரு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி படித்தது அரசு பள்ளி, உலகத்திலே நிகரற்றவர் அவர், மூளை நரம்பியல் நிபுணர். அப்துல் கலாம் படித்தது அரசு பள்ளி, உலகத்தில் நிகரற்ற அறிவியல் விஞ்ஞானிகள் அவர் ஒருவர், தொழில்நுட்ப விஞ்ஞானிகள் அவர் ஒருவர். எனவே அரசு பள்ளி என்பது ஏதோ அறிவுக்கு தடை விதிப்பது போன்றும், அரசு பள்ளியால் உயரங்களை எட்ட முடியாது என்பது போன்ற தோற்றங்கள் இன்றைக்கு நிலவுவது ஏற்படுவதல்ல. அரசு மருத்துவமனைகளால், அரசு பள்ளிகளால் சாதிக்க முடியும். ஆனா கூடுதல் கவனம் செலுத்தணும், கூடுதல் நிதி ஒதுக்கணும், கூடுதல் கட்டமைப்புகள் தேவைப்படுகிறது என்பதுதான் எங்கள் கோரிக்கை. சட்டப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும். ஆய்வு செய்வதற்கு அதிகாரிகளுக்கு சட்டப்படி இடம் இருக்குது, அமைச்சர்களுக்கு இடம் இருக்கிறது. இப்ப நீங்க ஆய்வு பண்ண வேண்டிய இடமே மருத்துவமனை, அங்க நம்ம கட்டமைப்பு இல்லை. சிறந்த அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது, அறுவை சிகிச்சைக்கு பிறகு போதுமான கட்டமைப்பு இல்லை. அது பற்றி நோயாளிகள் பல லட்சக்கணக்கான நோயாளிகள் பயனடைவது அரசு மருத்துவமனை தான். அங்க இன்னும் போதுமான கட்டமைப்பு இல்லை. அங்க போயிட்டு நோயாளிகளோட கருத்தறியலாம், அமைச்சர், சம்பந்தப்பட்ட அமைச்சர் குறைகளை கேட்கலாம், அதிகாரிகளை மருத்துவர்களை பார்த்து கேட்கலாம். யார் மட்டுமாதான் அங்க சென்று விட முடியாது, அது அந்த துறையை பாதிக்கும். அதே போன்று ஜெயில் சட்டப்படிதான், சட்டத்துக்கு உட்பட்டு நடைபெறுகிறதா? அங்கே அதிகாரிகள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்? ஏற்படுகிற, துன்பப்படுகிற தண்டனை கைதிகள் இருக்கிறார்களா? அவர்களுக்கு சிரமங்கள் என்ன? அவர்கள் மருத்துவம் உண்டா? கல்வி உண்டா? அவர்களுக்கு உழைப்பு இருக்கிறது, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டா என்பதெல்லாம் ஆய்வு பண்ணலாம். அந்த துறை அமைச்சர், அதிகாரிகள், அதுக்கு சட்டத்தில் இடம் உண்டு. எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் இல்லாமல் உள்ள நுழைய முடியாது. இப்படி விதிகள் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, அதன்படி செய்ய வேண்டிய இடத்தில் ஆய்வுகள் செய்யலாம். வெறும் விளம்பரங்களுக்காக ஒரு குழந்தையிடம் சொல்லு கேள்விகளை கேட்பது, வேறு வழியை அதை பரவலாக எடுத்து போடுவது என்பதெல்லாம் ஏற்புடையதல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டிய இடங்கள் இருக்கிறது, சட்டப்படி அந்த இடங்களில் ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். இந்த பேரங்களை பற்றி தெரியாதவர்களிடம் இந்த கேள்வி நீங்க கேட்கிறீங்க. எங்களுக்கு உழைக்கிற மக்கள், தமிழகம் நலன், இப்படி அவர்கள் கோரிக்கையை வைத்து போராடுவோம், பாடுபடுவோம் தெரியும். அந்த பக்கம், அந்த வியாபாரத்தின் பக்கம் இதுவரை நாங்கள் சென்றதில்லை, இனி வருங்காலத்தில் செல்ல மாட்டோம். எனவே உரியவர்களிடம் நீங்கள் இந்த கேள்வியை கேளுங்கள்.